சந்தோஷ், என்ன? இல்ல வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அமைதியாவே இருக்கியே, அதான் என்னன்னு கேட்கலான்னு. என்ன பயமா இருக்கா? மூளை ஏதாவது குழம்பி போச்சுன்னு பயப்படாத, அப்படிலாம் எதுவும் இல்லை. என்ன பாக்குறீங்க? வழக்கம் அந்த மாதிரி நீங்க பணத்தை தொலைச்சது தெரிஞ்சிச்சுன்னா நான் கையில் இருக்கிறத தூக்கி போட்டு கத்துவேன். ஆனா இன்னைக்கு நான் அதை பண்ணல, அதானே? நான் கத்தி கத்தி டயர்ட் ஆயிட்டேமா. அது அது வந்து போதும், தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நான் டென்ஷன் ஆகி காட்டு கத்து கத்துவேன். இதெல்லாம் தேவையா? இதுக்கு தாமா சொன்னேன், உங்களுக்கு இதெல்லாம் சரி வராது, இந்த பதவி எல்லாம் வேணான்னு. என் பேச்ச யார் கேக்குறீங்க? இப்ப பாருங்க, 1,25,000 ரூபாய் பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. பணம் போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நம்ம பேரு, உங்களுக்கு இப்ப திருடின் பட்டம் கொடுத்துட்டாங்கல்ல? இதுக்கு தான் அன்னைக்கே நான் வேணான்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். யாராவது கேட்டீங்களா? ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சுடா. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? ஆமா சந்தோஷ், அத்தை சிங்காரம் அண்ணாவை காப்பாத்துற அர்ஜென்ட்ல அந்த பணத்தை கவனிக்காம விட்டுட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லு? அத்தைன்னு இல்ல, மனிதாபிமானம் இருக்கிற யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்கல்ல. இத நீ ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காதடா. அது எப்படி இஷ்யூ ஆக்காம இருக்க முடியும்? தொலைஞ்சது 5 or 10 இல்லையே, 1,00,000க்கும் மேல. லட்சுமி ரொம்ப நல்லவடா, அவ வேணும்னு தொலைக்கலையே. ஏன் இப்படி குதர்க்கமா பேசிக்கிட்டே இருக்க? ஆமா, அம்மா நல்லவங்க தான், ரொம்ப நல்லவங்க. அதுக்காக கொடுத்த காசை யாராவது திருப்பி கேட்காம இருப்பாங்களா? கேட்பாங்கல்ல தாத்தா. என்னடா குத்தங்குறை சொல்றதுலே குறியா இருக்க? சந்தோஷ், பிரச்சனை ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சுன்னு ஆராயறதெல்லாம் முதல்ல இருக்கட்டும். இப்போ அத்தையோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். எப்படியாச்சும் இப்ப இந்த பணத்தை ரெடி பண்ணணும்டா. ஆமாடா சந்தோஷ், எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்குறா. ஆமா, உன்னால ஒரு நாளுக்குள்ள அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ண முடியுமா? அது எப்படியோ, யார் கால்ல விழுந்தாது நான் அந்த பணத்தை ரெடி பண்ணி தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு எனக்கு இந்த செக்ரட்டரி போஸ்ட் வேணான்னு அம்மா ஒதுங்கிடணும். அதுக்கு சம்மதம்னா நான் பணத்தை ரெடி பண்ணி தரேன். என்னடா சொல்ற? ஆமா தாத்தா, எனக்கு வேற வழியே இல்லை. அம்மா, நீங்க சம்மதம்னு சொன்னா நான் பணத்தை ரெடி பண்ணி தரேன். அத்தை, ஒரு நிமிஷம். சந்தோஷ்,
நீ பெரிய ஆளுடா. நான் கூட உன்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சேன். ஆனா என்ன அழகா சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குற பாத்தியா? சூப்பர்ரா. பவி, நான் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை இரிட்டேட் பண்ணி கத்த வைக்காத. ஆமா சந்தோஷ், எப்பவும் போல இல்லாம கத்தாம அமைதியா ஆனா அழுத்தமா பேசுறியே. உன் காரியத்தை சாதிக்கணும்னு வெளிய அடக்கிக்கிட்டு பேசுற. ஆனா எப்படி இருந்தாலும் உன்னோட எண்ணம் ஒன்னே ஒண்ணுதான். அத்தை இந்த பதவியில இருக்க கூடாது, வீட்டோட முடங்கி இருக்கணும், அதானே? இப்படி ஒரு கண்டிஷனோட நீ பணம் கொடுப்பனா, அப்படி உன்னோட பணம் எங்களுக்கு தேவையில்லை. அத்தையோட பண பிரச்சனைய எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஓ பவி, அத்தை நீங்க சும்மா இருங்க அத்தை. என்னதான் நடக்குதுன்னு நம்மள பாத்துடலாம். ஓகே, நீங்க எல்லாரும் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு பின்னாடி நான் என்ன பண்ண முடியும்? இனிமே இது உங்க பிரச்சனை. இப்போ நீங்க உங்க இஷ்டப்படி எப்படி வேணாலும் பாத்துக்கோங்க. ஓகே? பவி, சந்தோஷ் சொன்னபடி கேட்டு நாம ஒதுங்கிட்டு பணத்தை வாங்கி கொடுத்துடலாமே. அத்தை இப்படி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா காலம் பூரா பயந்து ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க அத்தை. பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிப்போம், சரிங்களா? ஆமா லட்சுமி, கொஞ்சம் பொறுமையா இரு, ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். பாவம் சார் லக்ஷ்மி மேடம், ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பிரச்சனை அதுவா வரல மேடி, வர வச்சிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடி, இப்படி பணத்தை தொலைச்சிட்டு நிக்கிற அளவுக்கு அவங்க கேர்லெஸ் ஆனவங்க இல்ல, ரொம்ப பொறுப்பானவங்க. அப்ப லக்ஷ்மி மேடம் தொலைக்கல, வேற யாரும் எடுத்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? அப்படியும் கூட இருக்கலாம் மேடி. இந்த உலகத்துல தப்பானவனா கூட இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா நல்லவங்களா மட்டும் இருந்துட்டா பல பேருக்கு அது உறுத்தும். லட்சுமி மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்க நேர்மையா பல பேருக்கு உறுத்தலா இருக்கு. அதான் அவங்கள அவமானப்படுத்தணும்னு யாரோ இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இப்ப என்ன சார் பண்றது? பாவம் அவங்க. ஆமா மேடி, பாவம் தான் அவங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். என்ன லட்சுமி அம்மா, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? உனி சார், லக்ஷ்மி மேடமோட ரியாக்ஷனை வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் அவங்க பணம் ரெடி பண்ணலன்னு நினைக்கிறேன். என்ன லக்ஷ்மி? பிரதீபா, அவங்களுக்கும் சேர்த்து நீங்களே பேசினா எப்படி? அவங்கள கொஞ்சம் பேச விடுங்க. அதான் எப்ப பார்த்தாலும் இவங்களே முந்திரி கொட்ட மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, எதுவும் பேசல போதுமா? பெட்டர். லட்சுமி அம்மா, நீங்க பேங்க் வரைக்கும் போய் பணத்தை கட்ட ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். இல்ல உன்னி சார், அது வந்து என்ன உன்னி சார், அவங்க மென்னு முழுங்கறத பார்த்தாலே தெரிய வேண்டாம், அவங்க பணம் ரெடி பண்ணல. என்ன முறிச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? வேர் இஸ் த மணி? மணி, பணம் பணம், துட்டு துட்டு, டப்பு. பாருமா,
அது விஷயமா தான் லட்சுமி பேச வந்திருக்கா. நீ பேச விட்டாதானே, அதுக்குள்ள ஏதோ தண்டல்கார மாதிரி அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்க. ஓகே மிஸ்டர் ஓல்ட் அங்கிள், உங்க மருமகளால பணம் ரெடி பண்ண முடியல, அதனால சபையில எல்லாரும் முன்னாடியும் சாரி கேட்க வந்திருக்காங்க. அதுக்கு எதுக்கு எவ்ளோ பில்டப்? மேடம் ஒரு நிமிஷம். வணக்கம் மேடம். என்ன சிங்காரம், ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்க, என்ன விஷயம்? அது விஷயமா தான் சார் இந்த ஆட்டோக்கார லட்சுமி அம்மாவை தேடி வந்திருக்காரு. யார் நீங்க, என்ன விஷயம்? வணக்கம் சார். பக்கத்துல இருக்கிற ஸ்டாண்ட்ல தான் சார் ஆட்டோ ஓட்டுறேன். சரி. நேத்து இந்த அம்மா வந்தாங்க சார் என் ஆட்டோல கோயிலுக்கு போகணும்னு. கோயில்ல இறங்கும் போதே பணத்தை விட்டுட்டு மறந்து போயிட்டாங்க சார். இந்தாங்க சார் பணம். லக்ஷ்மி அம்மா, நீங்க தொலைச்சதா சொன்ன அபார்ட்மெண்டோட பணம் ஆட்டோல விட்டுட்டு இங்க வந்து தேடுனா எப்படி லட்சுமி அம்மா கிடைக்கும்? உங்க கையாலே லட்சுமி அம்மா கிட்ட கொடுத்துருங்க. அவங்க பணத்தை தொலைச்சிட்டு தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்தாங்க கொடுங்க, வாங்க. மேடம், நேத்து நைட்டு நான் வீட்டுல வண்டி விடும்போது தான் பார்த்தேன். முன்னாடியே பார்த்திருந்தா நேத்தே கொண்டு வந்திருப்பேன் மேடம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. லக்ஷ்மி, உன் நல்ல மனசுக்கு தான் தொலைஞ்சு போன பணம் திரும்ப தேடி வந்திருக்கு, வாங்கிக்க. கரெக்டா சொன்னீங்க அர்ச்சனா ஆண்டி. ஆமா அத்தை, அத்தையோட நல்ல மனசு மட்டும் இல்ல, இந்த பணம் திருப்பி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அண்ணனோட நல்ல மனசும் காரணம். ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்குதான் நீ சரியா பேசிருக்கிற பகுதி. ரொம்ப நன்றி தம்பி. இந்த பணம் எங்க சொந்த பணம் இல்ல, பொது காரியத்துக்காக என் மருமக இவங்க கிட்ட கலெக்ட் பண்ண பணம். அவ அதை தொலைச்சிட்டதால ஆளுக்கு அவளை தப்பா பேசினாங்க. அதை திரும்ப கொண்டு வந்து எங்க மானத்தை காப்பாத்திட்டீங்க. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. தம்பி. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஐயா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இல்லண்ணா, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய உதவிண்ணா. இந்த பணத்தை இழந்த ஒரே காரணத்துக்காக இவங்க பேசினதை எல்லாம் பொறுத்துக்க வேண்டியதா ஆயிப்போச்சு. லக்ஷ்மிக்கா, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதான் பணம் வந்துருச்சுல்ல, வாங்கிக்கோங்கக்கா. ஆமா மேடம், வாங்கிக்கோங்க. అవును వాయింకో లక్ష్మి, తీసుకో. ஆமா லக்ஷ்மி, வாங்கிக்கோ. ஆமா லட்சுமிமா, பணத்தை வாங்கிக்கங்க. முதல்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேரு. ஆளாளுக்கு எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா? பணத்தை வாங்கிக்கங்க. வாங்கிக்கோங்க, உங்க பணம் தான் அது. வாங்கிக்கோ லட்சுமி, தொலைஞ்ச பணம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க மேடம். அத்தை, என்ன தாயங்கறீங்க? வாங்கிக்கோங்க அத்தை. வாங்கிக்கோங்க லட்சுமி அம்மா, வாங்கிக்கங்கம்மா. இது நான் எடுத்துட்டு போன பணமே இல்ல. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இந்த பணத்தை நான் எடுத்துட்டு போல. மேடம், இது உங்க பணம் தான் மேடம். டவுட் இருந்தா செக் பண்ணி பாருங்க. 1,25,000 ரூபாய் இருக்கு. மேடம், அதான் அமௌண்ட் கூட சரியா சொல்றாரு. அது உங்க பணம் தான், வாங்கிக்கோங்க. ஆமா லட்சுமிமா, அது ஓம் பணமா தான் இருக்கும். வாங்கிக்கம்மா. ఎందుకు யோசனை லக்ஷ்மி? டப்பு தீஸ்கோ. தொலைஞ்ச பணம் திரும்ப கிடைக்கிறதே பெரிய விஷயம். வாங்கிக்க லட்சுமி. ஆமா மேடம், இது உங்க பணம் தான், வாங்கிக்கோங்க. இது நான் எடுத்துட்டு போன பணமே இல்ல. இவரை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லையே. நேத்து நான் ஆட்டோல எங்கேயுமே போல. இந்த பணம் நான் எடுத்துட்டு போனது இல்ல. இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மேடம், என்ன மேடம், நேத்து நீங்க தானே கோயிலுக்கு ஆட்டோல வந்தீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்க? இல்ல, நான் ஆட்டோல போலியே. நான் கோயிலுக்கும் போல. இவர் பொய் சொல்லிட்டு இருக்காரு பவி. பவியம்மா, ஒரு நிமிஷம்.
சின்ன பவித்ரா ஏன் இப்படி லட்சுமி அம்மா அப்பாவியா இருக்காங்க? அது உங்க பணமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ரூபத்துல அந்த பணம் உங்களுக்கு கிடைக்குது இல்ல, டக்குன்னு பணத்தை வாங்கிட்டு பிரச்சனையை முடிப்பீங்களா? தேவையில்லாம ஏன் அது எப்படி உன்னி சார்? இன்னொருத்தரோட பணத்தை நான் தொலைச்ச பணம் சொல்லி வாங்குறது அது தப்பு இல்லையா? என்ன மாதிரி தானே அந்த பணத்தை தொலைச்சவங்க தவியா தவிச்சிட்டு இருப்பாங்க. நான் பட்ட கஷ்டம் அவங்களும் பட்டிருப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, அந்த பணம் அவங்களுக்கு எதுக்குன்னே தெரியலையே. ஒருவேளை குழந்தையோட கல்யாணத்துக்காகவோ இல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காகவோ இல்ல எதுக்குன்னே தெரியலையே. அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும் சொல்லுங்க. சரி சரிங்க லட்சுமி அம்மா, இந்த பணம் உங்களுது இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அபார்ட்மெண்டோட பணம் எங்க? ஆமாக்கா, அப்ப அந்த பணம் எங்க? அது தெரியல. அந்த பணம் எப்படி தொலைஞ்சு போச்சுன்னு தெரியல. ஆனா இந்த பணம் நான் தொலைச்ச பணம் கிடையாது. அண்ணே, நீங்க யாரு? எதுக்காக இப்படி யார் பணத்தையோ நான் தொலைச்ச பணம்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. என்னடா இவன் எதுக்கு கை தட்டானேன்னு பாக்குறீங்களா? இப்ப லட்சுமி நடந்துகிட்டதுக்கு பேருதான் நேர்மை. இன்னைக்கு பல பேருகிட்ட இல்லாதது. இவ்வளவு இக்கட்டான நேரத்துல கூட அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாம இருக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். உங்களை யாராவது இந்த பாராட்டு பத்திரம் வந்து வாசிக்கணும்னு கூப்பிட்டாங்களா? எதுக்கு வந்தீங்க? காரணம் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அந்த காணாம போன பணம் தானே. கோமதி, அத கொடு. இந்தாமா லட்சுமி, இதானே பாரு. ஆமாண்ணே, இந்த பை என்னோடதுதான். அச்சச்சோ, இதுலதான் நான் எல்லா பணத்தையும் வச்சிருக்கேன். பாருமா. இது பாருங்க, இது பாருங்க பணம். இது பாருங்க பணம், பணம். எல்லாரும் பாருங்க, இந்த பணம் தான், இந்த பணம் தான் நீங்க கொடுத்த பணம். இந்த பணத்தை தான் நான் தொலைச்சேன். உன்னோட பர்ஸ்ல இருக்கான்னு பாரு. என்னோட பர்ஸ் கூட இதுல இருக்கு பாருங்க. என்னோட பர்ஸ் கூட இந்த பையில வச்சிருந்தேன். அண்ணே, இந்த பை தானே பவி, இந்த பை தான் பவி. அங்கிள், இந்த பணம் எப்படி உங்ககிட்ட வந்தது? சொல்லுடா, இந்த பணம் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? எங்க வீட்டு பீரோவுல இருந்துச்சு. நேத்தியே தான் நான் பாத்துட்டேன். ஆனா எடுத்து கொடுக்கறதுக்கு பயம். எங்க 2 பேரோட வாழ்க்கை என்ன ஆகுமோ நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன். தங்கமான பொண்ணு லட்சுமி ஆளாளுக்கு இவ்வளவு தப்பா பேசினத பொறுக்க முடியாம இனி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணித்தான் நானும் என் பொண்டாட்டியும் யோசிச்சு இப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து நான் கொடுத்திருக்கேன். ஸ்டாப் இட். என்ன வளரீங்க? வளரல, உண்மைய சொல்லிரலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. என் மருமக பிரதீபா தான் லட்சுமி எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சத பொறுக்க முடியாம தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறாவ.
திஸ் இஸ் நான்சென்ஸ் யார். நானாவது திருடுறதாவது. என்ன என் மேல பழி போடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்றதை எல்லாரும் நம்பிடுவாங்களா? என்ன பரிமளாமா? பிரதிபா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. செக்ரட்டரி போஸ்ட் உங்களுக்கு கிடைச்சதுனால இவ்வளவு பெரிய திருட்டுப்படி அவங்க மேல சுமத்தி அசிங்கப்படுத்துறீங்களே, கேவலமா இல்ல? சார் சார் ப்ளீஸ், என்ன சார் நீங்களும் அவங்க என் மாமனாரும் மாமியாரும் தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. இல்ல சார், அவங்க வேணும்னே என் மேல பழி போடுறாங்க. ஹலோ, போதும். உங்க ரீல் அந்த போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இவ்ளோ திருட்டு வேலையும் நீ பாத்துட்டு எங்க அத்தை பணம் எடுத்துட்டாங்கன்னு பழிய போட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கமா படுத்துற. உன்னை நான் சும்மா விட போறதில்ல பிரதீபா. இப்பவே போலீஸ்க்கு போனை போட்டு உன்னை நான் உள்ள தூக்கி வைக்கல. உடனே போன் பண்ணு. இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. பவித்ரா, இவங்கள சும்மாவே விடக்கூடாது. முதல்ல போனை போடு. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? லட்சுமி என்ன இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. போடுங்க. எதுக்கு தாமதிக்கிறீங்க? உடனே போன் பண்ணுங்க. பண்றதையும் பண்ணிட்டு லட்சுமி அம்மா மேல பழிய போட்டாலே. ஆமாமா, முதல்ல போனை போடுமா.